வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் இன்று அபிராமி அந்தாதியின் 31வது பாடலை சொல்லி பாடி மகிழ்கிறது. காரணம், இப்பாடலை கேட்க, படிக்க, பாராயணம் செய்ய மறுமை இன்பம் கிட்டும் என்பது உண்மை. பாடல்: உமையும் உமையுறு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. உமையும் உமையுறு பாகனும் உமையும் உமை உருபாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய். உமையும் உமை உருபாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, இன்று எடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. இப்பாடல் பொருள் அவரவர்களின் நூலறிவிற்கு ஏற்றார் போன்றும் அனுபவ அறிவுக்கு ஏற்றார் போன்றும் ஆத்மார்த்தமாகவும் யதார்த்தமாகவும் பொருள் புலப்படும். அந்த வகையில் இன்று இயற்கை யோகா மையத்தின் பொருளாக இந்த குறளிலே சொல்லி மகிழ்கிறது. உமை என்பது இந்த உலகத்தின் சக்தி, ஒட்டுமொத்த சக்தி. அது எல்லா இயக்கங்களிலும் கலந்து ஆற்றலாக பிரதிபலிக்கிறது. அதை அன்னையாக பாவித்து பார்க்கும் பொழுது அது அன்னையாக காட்சியளிக்கிறது. உமையும் அன்னையும் அப்பனுமாக இணைந்தும் காட்சியளிக்கிறது. உமையும் உமையுறு பாகனும் ஏக உருவில் அன்னையும் அப்பனும் ஒன்றாக இருக்கும் காட்சி. சக்தியும் சிவமும் சேர்ந்த நிலை. சிவம் என்றால் ஜீவன்கள், உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களின் இயக்கத்திற்கு ஆதாரச் சுருதியாக இருப்பது உமையும் உமையுறு பாகனும். ஏக உருவில் வந்துங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய். அப்படி உமையும் உமையுறு பாகன் என்று சொல்லக்கூடிய சிவசக்தி நிலையிலே எனக்கு வந்து காட்சியளித்தாய். அதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கும் தொண்டு செய்யும் சக்தியையும் உனக்கு தொண்டு செய்யும் ஆற்றலையும் எனக்கு கொடுத்தாய். உனக்கு தொண்டு செய்தல் என்பது அன்னை பராசக்திக்கு தொண்டு செய்வதையும் குறிக்கும். உலகில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் ஜீவன்களுக்கும் ஏற்றார் போன்று நமது எண்ணம் சொல் செயல் அமையுமேயானால் அதுவும் தொண்டுதான். எமையும் அன்பு செய்ய வைத்தாய். அன்பு செய்ய வைத்தாய் என்றால் தொண்டு செய்ய வைத்தாய் என்று பொருள். உமையும் உமையுறு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய். தமக்கு அன்பு என்பது அன்னையையே வணங்கி கொண்டு அன்னையை ஒரு கற்பனை பாத்திரமாக படித்து சிலையாகவும் உருவமாகவும் வழிபட்டு உலக மக்களை நெறிப்படுத்தி உலக மக்களுக்கு அன்னதானம் வழங்கி அவர்களிடத்தில் அன்பு செய்யும் ஒரு யதார்த்த பக்தி மார்க்கம். உலகில் உள்ள எல்லா ஜீவன்களையும் இறைவனாகவே பாவித்து அன்னையாகவே பாவித்து சொன்னார். பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைத்து பிள்ளை என வாழ்பவண்ட
அந்த மாதிரி மனோநிலையில் இருப்பதும் தொண்டுதான், அதுவும் அன்புதான். உமையும் உமையுறு பாகனும் ஏக உருவில் வந்துங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, இனி நினைச்சு பார்க்கறதுக்கு எந்த சமயமுமே இல்லை. ஏனென்றால் இறை சக்தியே எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அது இந்த ஸ்தூல உடல் என்று சொல்லக்கூடிய பொருளிலும் சூட்சமமாக இருக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கின்றது. எனவே சமயங்களில் ஆராய்ச்சி செய்து நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. என்னுள்ளே இருக்கும் இறைவனை நான் தரிசித்து மகிழ முயற்சிக்கின்றேன். எனவே எனக்கு ஆசை இல்லை. ஆசைக்கு ஆதாரமாக இருப்பது பெண் ஆசை என்று பொருள். அதைத்தான் கோலட நிலத்தாசை குமுகன அதிரசத்தேனொழுகு கணியென கொண்டு நெஞ்சினை வாட்டுதே கோதையர்கள் கொண்ட காதலாலே என்று சொல்லுவார். மண் பொன் பெண் ஆசைக்கு ஆதாரமாக இருப்பது பெண் ஆசை. அந்த பெண் ஆசையினால் மண்ணாசை பொன்னாசை வந்து மூவாசையில் சிக்கி இறை நிலையை அடைய முடியாமல் இறந்து விடுகிறார்கள். பிறவி தொடர்கிறது. எனவே மறுமை இன்பம் கிடைக்க வேண்டும் என்றால், பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த பாடலை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும். அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. மூங்கிலை போன்று வழவழப்பாக இருக்கக்கூடிய பெண் தோளின் மீது கொண்ட ஆசையும் எனக்கு இல்லை. இப்படி ஒரு பொருள் இயற்கை யோகா மையத்திற்கு தோன்றுகிறது சொன்னோம். இந்த பொருள் வேறுபாடு அவரவர்களின் எண்ணத்திற்கும் நூலறிவிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்றார் போன்று வேறுபடும் என்பதனால் இயற்கை யோகா மையம் பெரும்பாலும் பொருளை சொல்ல விழைவதில்லை. இருந்தாலும் இன்று ஏதோ இறையாற்றலும் இயற்கையின் உந்துதலமாக அபிராமி அந்தாதியின் இந்த 31வது பாட்டுக்கு பொருளை சொல்லி மகிழ்கிறது. மறுமை இன்பம் கிட்டும் என்பது உண்மை. பாடலை இன்னும் ஒரு தரம் பார்ப்போமா? உமையும் உமை குரு பாகனும் ஏக உருவில் வந்துங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய். எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்று எடுப்பாள் ஒரு தாயும் இல்லை. அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அபிராமி அந்தாதியின் இந்த 31வது பாடலை கேட்டு படித்து பாராயணம் செய்து மகிழ்ந்து மறுமை இன்பத்தை பெற்று வாழுங்கள் வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணைக்கு நன்றி.